வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக அதே பகுதியில் நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு எதிரான மனு தள்ளுபடி. மறுசீராய்வு மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு எந்த நன்மையையும் செய்யவில்லை. கிறிஸ்துமஸ் விழாவில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என நீதிபதி கேள்வி. நெல்லையில் கொலையாளியை விரட்டி பிடித்த எஸ்ஐக்கு நீதிபதி பாராட்டு. கவனக்குறைவாக இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். பாமக நடத்திய தமிழர் உழவர் பேரியக்க மாநாட்டில் 45 தீர்மானங்கள் நிறைவேற்றம். விளைநிலங்களை அழித்து அறிவுசார் நகரம் அமைப்பதாக குற்றச்சாட்டு. பரந்தூருக்கு பதிலாக திருப்போரூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பேச்சு. திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு எதிரானது. விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை நாளில் யுஜிசி நெட் தேர்வு நடத்த எதிர்ப்பு. தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கனிமொழி எம்பி கோரிக்கை. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த மதுரை மாநகராட்சி ஆயத்தம். பார்வையாளர்களுக்கு வசதிகள் செய்வதற்கு டெண்டர் அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில். டிசம்பர் 24 மற்றும் 31 தேதிகளில் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. விருதுநகர் அருகே மின்கம்பத்தில் ஏறி பெண் தற்கொலை முயற்சி. உயர் மின்னழுத்த கம்பிகளை நீக்க கோரி நூதன போராட்டம். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மதுரை உதவி ஜெயிலருக்கு தர்ம அடி. உதவி ஜெயிலரை நைய புடைத்த மாணவியின் சித்தி. புற்றுநோய் மருந்துக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். அதிவேக பயணம் காரணமாக அதிக அளவில் இளைஞர்கள் உயிரிழப்பு. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. மனிதவளம் தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. 2 நாள் பயணமாக குவைத் சென்ற பிரதமர் மோடி இந்திய வம்சாவளி மக்களிடையே பேச்சு. பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் உணவகத்திற்கு நோட்டீஸ். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து உணவகத்தை நடத்தியதாக பெங்களூரு மாநகராட்சி குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலிய அணியிலிருந்து மெக்ஸ்பூனியை நீக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் கருத்து.